Hi friends, welcome to Maggie's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நியூ ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் வர ரெசிபீஸில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது உங்களுக்கு ஈஸியாக எம்மியாக எப்படி குக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ஃபேவரட்டான யம்மி ஸ்பைசி சீஸி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாஸ்தா வீட்லேயே ஜஸ்ட் 10 மினிட்ஸில் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கேரட், பீன்ஸ், ஆனியன் இது மூணையும் நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பாஸ்தா 200 கிராம்ஸ், ஃபுல் 200 கிராம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து 4 பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் செய்ய போகிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடானோடனே அதில் ஃபர்ஸ்ட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணி ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம பீன்ஸ் ஆட் பண்ணலாம். பீன்ஸ் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் பீன்ஸ் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட சாய்ஸ் தான். நிறைய பீன்ஸ் பிடிக்கும்னா பீன்ஸ் குவான்டிட்டி அதிகப்படுத்திக்கோங்க, இல்லை கேரட் பிடிக்கும்னா கேரட் நிறையா போட்டுக்கோங்க, இல்லை ஆனியன் நிறையா சாப்பிடுவீங்கன்னா நிறையா ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது இதில் கேரட்டையும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் இதில் சாட்டே பண்ணி நல்லா பண்ண விட போகிறேன். இந்த ரெசிபிக்கு நான் வந்துட்டு ஒரு 2 கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 5 பீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸ் பீன்ஸ், கொஞ்சம் வெங்காயம். இதுக்கு சாட்டே பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப நிறைய ஆயிலாக யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ணாவே போதும். ஃபுல்லாக ஃப்ரை ஆகிற டைமில் வந்து நம்ம இன்னொரு சைடு வந்து பாஸ்தாக்கு தண்ணி வச்சிடலாம். ஒரு பேனில் வந்து 2 கிளாஸ் தண்ணி வச்சுருங்க. அது நல்லா கொதிச்சதும் ஒரு 2 மினிட்ஸில் நல்லா கொதிச்சிடும். நல்லா கொதித்து இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு பாஸ்தா நம்ம வச்சு இந்த 200 கிராம்ஸ் பாஸ்தாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஆட் பண்ணி ஒரு மேக்ஸிமம் குக்கிங் டைம் பாஸ்தாவுக்கு வந்து 5 மினிட்ஸ் தான். இதை ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் எடுத்து மேலே ஊற்றிடுங்க. ஸோ பாஸ்தா ஆயில் ஊற்றிட்டா ஸ்டிக் ஆகாது. அண்ட் மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்து பியூரி வச்சுருக்கேன். அதுவும் இந்த வெஜிடபிள்ஸோடு சாட்டே பண்ணிக்கிறதுல ஆட் பண்ணி நான் ஆயிலில் கொஞ்சம் சாட்டே பண்ணிக்க போகிறேன். ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு டொமேட்டோ சாட்டே ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக விடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும். நம்ம பாஸ்தா ஒரு சைடு நல்லா பாயில் ஆகிட்டே இருக்குது. இதை நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ணால் டைம் சேவ் ஆகும். இல்லை பாஸ்தா வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த வெஜிடபிள்ஸை வேக வைக்கலாம். பாஸ்தா ஹாஃப் பாயில் ஆனோடனே நான் அதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். ஏன்னா ஆயில் விட்டால் பாஸ்தா வந்து ஸ்டிஃபாக இருக்கும், குலையாமல். அதுக்காக நம்மளோட பாஸ்தா குக்கிங் டைம் வந்து 5 மினிட்ஸ் தான். அதே 5 மினிட்ஸு நம்ம வெஜிடபிள்ஸ் குக் ஆனால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோலாக இருக்க ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம வேக வச்ச பாஸ்தா ஊற்ற போகிறோம். ஊற்றி ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கீழே வந்து தண்ணியெல்லாம் கலக்காமல் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை எடுத்து நம்ம திருப்பி நம்ம பாஸ்தா வேக வச்சுருக்கோம்ல அதிலே ஊற்றிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடுங்க. நம்ம இந்த பாஸ்தாவை கோல்டு வாட்டரில் இம்மீடியட்டாக கோல்டு வாட்டர் ஊற்றி இதை நல்லா கூல் ஆக்கிட்டு இது கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடும். அதில் கொஞ்சோண்டு ஆயில் மட்டும் வச்சு சாட்டே பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா 2 டேஸ்க்கு அப்படியே இருக்கும். 2 டேஸ்க்கு பாஸ்தா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு. அது கூலாகி ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே நான் அதை எடுத்து நம்ம வச்சுருந்த வெஜிடபிளில் ஆட் பண்ணிட்டேன். வெஜிடபிளில் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. பாஸ்தாவில் எப்படி தனித்தனியாக இருக்க பார்த்தீங்களா? 5 மினிட்ஸ்க்கு மேலே குக் பண்ணிங்கன்னா குழஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் டைம் பாஸ்தாவோட குக்கிங் டைமே 5 மினிட்ஸ் தான். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பாஸ்தாவை போட்டு ஒரு 1 மினிட்க்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா குக் ஆகட்டும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் அண்ட் சோயா சாஸ் ஊற்றி நல்லா சாட்டே பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாஸ்தா நம்ம சீஸ் போடாமலே சர்வ் பண்ணலாம். இதில் வந்து நான் உங்களுக்கு சீஸ் போட்டு காமிச்சிருக்கேன். மேலே கார்னிஷிங்க்கு சீஸ் கிரேட் பண்ணி மேலே போட்டிருக்கேன். நம்மளுடைய சீஸி ஸ்பைசி யம்மி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறதுக்கு ஸ்டே சேஃப், என்ஜாய் குக்கிங், ஈட் ஹெல்தி. பாய்.